அப்ப திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி பிளவுபடுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கியும் பிளவுபடும்ல. அது கூட இல்லையா? பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கி அவங்களோட புரூடு 10%ங்க 2024. அப்ப 90% எதிர்ப்பு. அப்ப 90% எதிர்ப்பு அதிமுகல கிடைக்காது. ஏன்னா அவங்க பிஜேபி கூட்டணியில இருக்காங்க. அப்ப முழுமையா அது திமுகவுக்கு போச்சு அப்படின்னா திமுகவுக்கு லாபம் அதிகம். அந்த இடத்துல விஜய் எப்படி காயின் பிளே பண்றாரு, இல்ல அவரோட அரசியல் ஆலோசகர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, பிஜேபியும் சேர்த்து நீங்க டேக் பண்ணிட்டே வாங்க. அப்படின்னா பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கியில நமக்கு ஒரு பகுதி கிடைக்கும். ஒட்டு மொத்தத்துல இந்த அளவுக்கான கால்குலேஷன் இருக்கு. இது ஒரு கால்குலேஷன். இந்த 2 கட்சியுமே அந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கு. என்னன்னா அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி முழுமையா கிடைக்கணுங்கிறது அவங்க கணக்கு. அதை விஜயோ சீமானோ பங்கு போடும்போது அது அவங்களுக்கு லாஸ். இது பெரிய ஓட்டு கணக்குல ஓடுது. ஆனா இந்த கணக்கு எல்லாமே தேர்தல் காலகட்டம் வரைக்கும் பொருந்துமாங்கிறதெல்லாம் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. கூட்டணி ஃபார்மேஷனுக்கு இது பொருந்துங்க.